ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பல்சுவை பதிவுகள் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சப்பாத்திக்கு ஒரு அருமையான சைட் டிஷ்ஷு தக்காளி தொக்கு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாய் வச்சு நல்லா கடாய் ஹீட் ஆனோடனையும் அதில் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தக்காளி தொக்குக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆனோனையும் அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, கடுகு சோம்பெல்லாம் பொரிஞ்சோன்னையும் அதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் லேசாக வதங்கினோனையும் அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை எல்லாம் போய் வெங்காயம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. வெங்காயம் ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. அடுத்து தக்காளி ஆட் பண்ணலாம். நான் இன்னைக்கு 6 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி எல்லாம் நீள நீளமாக தின் ஸ்லைசஸாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா குழைவா வெந்து வரணும். லேசா கொஞ்சமா தண்ணி தெளிச்சு தக்காளி நல்லா குழைவா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, தக்காளி எல்லாம் நல்லா குழைவா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, அருமையான ஈஸியான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்னைக்கு சப்பாத்தி கூட இதை சாப்பிட போகிறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.